ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் செஞ்சது. 1 கிலோ முழு மல்லியை வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூட 1 கிலோ சம்பா வத்தல், அதையும் வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் காய வச்சு மசாலா அப்படி அரைக்கும்போது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். 100 கிராம் விரலி மஞ்சள், அதையும் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். அதே மாதிரி 2வது நாளும் வெயிலில் மல்லி, சம்பா வத்தல், மஞ்சள் 3யும் காய வச்சிடலாம். இது காயட்டும், வறுக்கிறதெல்லாம் வறுத்துடலாம். ஒரு கடாயில் 250 கிராம் சீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா பொடி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா நொறுங்கணும். அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் 150 கிராம் சோம்பு போட்டு செவக்க வறுத்து எடுத்துடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். 100 கிராம் கடுகு போட்டு கடுகையும் நல்லா வறுத்துடலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கிடணும். கடுகு நல்லா வறுக்காமல் இருந்தால் கசக்கும். கடுகும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா நொறுங்கணும். இதையும் நம்ம சோம்பு சீரகத்தோடு கொட்டி ஆற வச்சிடலாம். 100 கிராம் மிளகாய் சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். ஆறட்டும். இது கூட 100 கிராம் வெந்தயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். வெந்தயம் நல்லா வறுபடாமல் இருந்தால் கசக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் இதோடு சேர்த்துடலாம். அடுத்தது 150 கிராம் குழம்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 250 கிராம் புழுங்கலரிசி, அதையும் நல்லா வறுத்துடலாம். பொரியரிசி ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ அரிசி நல்லா வறுத்து பொரியரிசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதையும் அதோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பக்கெட்டில் மாற்றிடலாம். விரலி மஞ்சள், சம்பா வத்தல், மல்லி எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் மிஷினில். இப்போ மிஷினை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஆற வச்சுருங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். நம்ம டெய்லி யூஸுக்கு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணி போடாமல் வச்சுக்கிட்டோம்னா 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வத்த குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.